ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விசுவாச பயணங்கள். நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வருது, அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரவை இருக்கு அப்படின்னா சட்டுன்னு நம்ம ரவை கேசரி பண்ணிடுவோம். ரவை கேசரியிலே கொஞ்சம் டிஃப்ரெண்டான வாழைப்பழத்தை வச்சு ரவை கேசரி எப்படி பண்ணலாங்கிறது வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஒரு எம்டி வானல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் அது கூடவே 10 முந்திரி பருப்பு உடச்சி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துட்டு இது கூடவே 8 உலர் திராட்சையை போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே 1/2 கப்பு ரவையை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துடலாம். இதோட கலர் மாறணும், ஆனால் கரிகிடக்கூடாது. அந்த மாதிரி பதத்தில் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை லைட்டாக ஒரு கிளறிட்டு இது கூடவே 1/2 கப்பு பால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காய்ச்சின பால் இல்லாட்டி காய்ச்சாத பால் எந்த பால் வேணாலும் எடுத்துக்கலாம். இதை லைட்டாக அப்படியே ஒரு கிளறிட்டு அப்படியே ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம கேசரிக்கு ரெடி பண்ணுற வரைக்கும் இது ஊறுனா போதும். அதே வானலியில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் லைட்டாக உருகமோ அது கூடவே 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்து லைட்டாக சர்க்கரையோட கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ சர்க்கரையோட கலர் நம்மளுக்கு நல்லா மாற ஆரம்பிக்கும். கரெக்டாக இந்த ஸ்டேஜ் வரவும் இது கூடவே 1/2 கப்பு பால் சேர்த்துக்கோங்க. பாலில் சர்க்கரை நல்லா உருகணும், அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை பாலில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம ஊற வச்சிருந்த ரவையை பார்த்துடலாம். பாருங்க, பாலில் ரவை நல்லா ஊறி சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம சர்க்கரை கலவையில் சேர்த்துடலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா ரெடியாகி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி பதம் வரும்போது இது கூடவே ஒரு பச்சை பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க அந்த பழத்தை இது கூடயே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வாழைப்பழம் கேசரிக்கு இயற்கையான எசன்ஸாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் பரட்டி கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூனு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் பரட்டி வரணும். உங்களுக்கு ஒட்டுற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கூடவே இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா உருண்டு திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் இருக்க அந்த தண்ணி பதம் மட்டும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். அது வரைக்கும் ஒரு 15 நிமிஷம் கிளறி விடுங்க. இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கேசரியை எந்த மாதிரி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். டெக்கரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கிட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். இப்போ நம்மளுக்கு சூப்பரான வாழைப்பழ கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் நாவும் இதை சுய அறிய வேண்டுமா? நீங்களும் இதை செய்து மகிழுங்க. நாங்க போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.